This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing இலிருந்து ஒரு அரிய வேலைவாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available. இதில் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. நீங்கள் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணினாலே போதும். நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அபிமன்யு மகாபாரத கதைகளில் வரும் மிக முக்கியமான கதாபாத்திரம். இவன் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனின் சகோதரியான சுபத்திரைக்கும் பிறந்த மகனாவான். அபிமன்யு தன்னுடைய இளமை பருவத்தில் தனது தாயின் ஊரான துவாரகையில் கழித்தான். இவன் தனது மாமன்களான கிருஷ்ணன் மற்றும் பலராமனிடம் போர் பயிற்சி பெற்றான். பின்பு இவனுக்கு விராட மன்னனின் புதல்வி உத்திரைக்கும் திருமணமும் நடந்தது. இவன் இந்திரனுடைய பேரன் ஆகையால் நிறைய வரங்களை பெற்றிருந்தான். வில்வித்தையில் மிக சிறந்த வீரனாகவும் திகழ்ந்தான். குருஷேத்திரத்தில் 13ஆம் நாள் போர் சங்கு முழங்கியது. கௌரவ படைகளும் பாண்டவ படைகளும் அணிவகுத்து நின்றன. இன்றைய போரில் எத்தனை தம்பியரை இழக்கப் போகிறோம் என்ற கவலையுடன் காத்திருந்தான் துரியோதனன். துரோணர் மீதும் கர்ணனின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்த பொழுதும் அர்ஜுனனையும் அவன் சாரதியாக இருக்கும் கிருஷ்ணரையும் பார்க்கும் பொழுது போர்க்களம் அவனுக்கு ஒரு மாயவலை போன்றே தோன்றியது. இருப்பினும் எதை இழந்தாலும் அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனம் ஒன்றின் மீது இருந்தது அவனுடைய குறிக்கோள். இன்று துரோணரின் குறிக்கோள் அர்ஜுனன் மற்றும் அபிமன்யு. அர்ஜுனனின் பாசத்திற்கு உரிய மகன் அபிமன்யு என்பதை அறிந்திருந்தார் துரோணர். அபிமன்யுவை கொன்றுவிட்டால் அர்ஜுனனின் போர்த்திறன் நிச்சயமாக பாதிக்கப்பட்டுவிடும் என்று கணக்கிட்டார். அபிமன்யுவிற்கு ஆபத்து என்றால் அர்ஜுனன் வந்து அவனை காப்பாற்றி விடுவான். எனவே அர்ஜுனனை திசை திருப்ப திட்டம் தீட்டினார். சம்பத்தர்கள் என்ற 7 சகோதரர்களையும் 8000 வீரர்களையும் 3 யானை படைகளையும் அர்ஜுனனின் மீது ஏவினார் துரோணர். அவர்கள் மேற்கு திசையிலிருந்து அர்ஜுனனுக்கு சவால் விடுத்தனர். சவாலை ஏற்ற அர்ஜுனன் தன்னுடைய சாரதியை மேற்கு நோக்கி ரதத்தை செலுத்த சொன்னான். நடக்க இருப்பதை அறிந்திருந்த பரந்தாமனோ மௌனம் சாதித்தார். பின்பு அர்ஜுனனை நோக்கி பார்த்தா, வீரம் என்பது போர்க்களத்தில் கொன்று குவிப்பது மட்டும் அல்ல. எத்தனை இழப்புகள் வந்தாலும் துவளாமல் இறுதி லட்சியத்தை அடைவதே உண்மையான வீரம் என்றார் தலை குனிந்தவாறே. பார்த்தனுக்கு அப்போது அது புரியவில்லை என்றாலும் நிச்சயம் லட்சியத்தை அடைவேன் என்று வாக்களித்து போருக்கு தயாரானான். பின்பு மேற்கு நோக்கி பயணித்தான். அர்ஜுனனை திசை திருப்பிய துரோணர் தன்னுடைய வியூகத்தில் பாதியை வென்றார். அடுத்த கணம் துரோணர் பத்ம வியூகம் அமைத்தார். துரியோதனன் பத்ம வியூகத்தின் நடுவில் நின்றான். கர்ணன், துச்சாதனன், அஸ்வத்தாமன், துஷ்பத்ரன், துஷ்லன், அனுவிந்தன், உபசித்ரன், சித்ராக்ஷன் உட்பட 76 வீரர்களும் நூற்றுக்கணக்கான காலாட்படை வீரர்களும் பத்ம வியூகத்தின் சுவர்களாக நின்றனர். பத்ம வியூகம் என்பது ஓர் புள்ளி தொடர் சுழல் போன்றது ஆகும். பத்ம வியூகத்தை உடைத்து உள்ளே செல்வது மிகவும் கடினம். மீறி உள்ளே சென்று வெளியே வந்துவிட்டால் வியூகத்தை வென்றுவிட்டதாகவே அர்த்தம். உள்ளே செல்வதை விட வெளியே வருவது 100 மடங்கு சிரமமாகும். ஒவ்வொரு திருப்பத்திலும் 2 அல்லது 3 மகாரதர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு துணையாக அவர்களின் காலாட்படை வீரர்களும் இருப்பார்கள். வியூகத்தின் மத்திய புள்ளிக்கு சென்றுவிட்டால் எந்த திசையிலிருந்து யார் வேண்டுமானாலும் தாக்கக்கூடும். எந்த பக்கத்திலிருந்து அம்பு பாய்கிறது, யார் ஈட்டி எறிகிறார்கள், யார் போர்வாள் சுழற்றுகிறார்கள், கதாயுதம் எங்கிருந்து வரும், யார் தாக்குவார்கள், இவை எதையுமே யூகிக்க முடியாது. பத்ம வியூகத்தை உடைக்க அசாத்திய ஆற்றல் வேண்டும். வியூக அமைப்பை கண்ட தருமர் கலக்கமுற்றார். அபிமன்யுவிடம் ஒரு தனி ஆற்றல் இருந்தது. அவனால் பத்ம வியூகத்தை உடைத்து கொண்டே உள்ளே செல்ல முடியும். இந்த ரகசியத்தை அவன் தன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே கற்றிருந்தான்.
உள்ளே நுழையும் பயிற்சி பெற்றிருந்த அபிமன்யு வெளியே வரும் பயிற்சியை பெற்றிருக்கவில்லை. எனினும் அபிமன்யுவின் வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே செல்லும் பொழுது அவனுக்கு துணையாக பல்லாயிரக்கணக்கான வீரர்களும் பீமனும் சுலபமாக உள்ளே நுழைத்து விட்டால் வியூகத்தை எளிதில் உடைத்து விடலாம் என்று எண்ணினார் தருமன். அப்பொழுது துச்சாதனின் மகன் கோழையைப் போல் பின்னால் இருந்து தன்னுடைய கதையால் அபிமன்யுவின் தலையை தாக்கினான். சுருண்டு வீழ்ந்தவன் எழுந்து விடுவானோ என்ற பயத்தில் மற்ற மகாரதர்கள் தங்கள் ஆயுதங்களால் வலிமையாக தாக்கி அபிமன்யுவின் உடலில் அடையாள சின்னமிட்டனர். உடல் குலைந்தாலும் உறுதி குலையாத பொலிவோடு அபிமன்யு தரையில் சாய்ந்தான். கையில் ஆயுதமின்றி துணைக்கும் யாருமின்றி போர் செய்த சிங்கக்குட்டியை மாவீரனான அபிமன்யுவை நரிகள் ஒன்று சேர்ந்து கொன்றது. வீர மரணம் எய்தினான் அபிமன்யு. சரித்திர நாயகனானான். சொர்க்கம் அவனை வரவேற்றது. மரணதேவன் கூட அவன் உயிரை எடுக்க சில கணம் தயங்கினான் என்கிறது மகாபாரதம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.